கொடுமுடி என்ற அமைதியான கிராமத்தில் பிரவீன் என்ற பையன் இருந்தான். அவன் நண்பர்களை பயமுறுத்துவது அவன் தினசரி வேலையாகிவிட்டது. பேய் வந்துருச்சு என்று திடீரென்று கத்தி மற்றவர்களை அழ வைப்பது அவனுக்கு சிரிப்பை தரும். ஒரு மாலை நேரத்தில் பிரவீன் தனது நண்பர்களை கிராமத்துக்கு வெளியே உள்ள பழைய பாழடைந்த பங்களாவுக்கு அழைத்துச் சென்றான். இங்கதான் பேய் இருக்கு, பாருங்கள் என்று சிரித்தான். ஆனால் அந்த சிரிப்பு உடனே முடிந்தது. பங்களாவின் உள்ளே நுழைந்ததும் குளிர்காற்று அவர்களை சுற்றி சுழன்றது. இருளில் மெதுவாக ஒரு பெண், பேயின் உருவம் தெளிவாக தோன்றியது. வெண்மை முகம், பளபளக்கும் கண்கள். அனைவரும் ஓடத் தொடங்கினர். பிரவீன் மட்டும் அச்சத்தில் உறைந்தான். பேய் அவன் அருகில் நின்று மெதுவாக, பயத்தை விளையாட்டு போல பயன்படுத்தாதே, பயம் ஒருவரின் மனதை நசுக்கும் ஆயுதம் என்றது. அந்த வார்த்தைகளுடன் அது மறைந்தது. அன்று வீடு திரும்பிய பிரவீன் முற்றிலும் மாறிவிட்டான். இனி ஒருவரையும் பயமுறுத்தவில்லை. அதற்கு பதிலாக பயப்படும் குழந்தைகளுக்கு தைரியம் சொல்லத் தொடங்கினான்.